செங்கல்பட்டு அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமியிடம் சில்மிஷ வேலையில் ஈடுபட்ட நபரை குடியிருப்பு வாசிகள் புரட்டி எடுத்து கம்பியில் கட்டி வைத்தனர். தங்களது கண்முன்னே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசாரிடம் குடியிருப்பு வாசிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த நபர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்துள்ளது. மேடம், நான் இவரை கையை பிடிச்சிருக்கேன். நான் ஸ்டேஷன்ல போட்டு போறேன். கையோட வாங்கி போடுங்க போவாங்க. இப்போ நீங்க அவனுக்கு போயிட்டு இவன் ஏதாச்சும் உங்களுக்கு காசு கொடுத்தா நீங்க அவனை விட மாட்டீங்க. எங்களுக்கு என்ன விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமியிடம் கேடுகெட்ட வேலையில் ஈடுபட்ட இந்த நபரை குடியிருப்பு வாசிகள் புரட்டி எடுத்ததில் எந்த தவறும் இல்லைதான். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் ரேடியல் சாலையில் அலியன்ஸ் குரூப் கேலரியா என்ற பெயரில் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இதில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட வீடுகளில் 6000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்கு குழந்தைகள் விளையாடுவதற்கும் முதியோர்கள் உடற்பயிற்சி செய்வதற்கும் 2 பூங்காக்கள் உள்ளன. மாலை 6 மணி அளவில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த நிலையில் முதியோர்கள் வாக்கிங் சென்று கொண்டும் உடற்பயிற்சி செய்தவாறும் இருந்தனர். அப்போது அதே குடியிருப்பில் உள்ள ஒரு வீட்டில் வாடகைக்கு வசித்து வரும் சர்புதீன் என்ற நபர் பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த 4 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். அதனால் அச்சமடைந்த சிறுமி அழுது கொண்டே பூங்காவில் இருந்து ஓடி உள்ளார். அங்கிருந்த மக்கள் சிறுமியிடம் விசாரித்த போது சர்புதீன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறி உள்ளார் சிறுமி. ஏற்கனவே அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள பெண்களை உற்று பார்ப்பது, அவர்கள் முன்னால் நடந்து சென்றால் பின்னால் நின்று கொண்டே தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் சர்புதீன். அப்போதே அந்த பெண்களிடம் வசமாக வாங்கி கட்டி வார்னிங்கும் பெற்றுள்ளார். இந்த சூழலில் பூங்காவில் பலர் இருக்கும் போதே அவர்களின் கவனத்திலிருந்து தப்பி ஒரு சிறுமியிடமும் சில்லறை வேலையை காட்டியதால் கொந்தளித்த குடியிருப்பு வாசிகள் சர்புதீனை அடித்து துவைத்தனர். அடுத்து ஒரு கம்பியில் கட்டி வைத்த குடியிருப்பு வாசிகள் பல்லாவரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசாரிடம் தற்போதே கைப்பட எழுதி புகார் தருகிறோம், சர்புதீன் மீது நடவடிக்கை எடுங்கள் என குடியிருப்பு வாசிகள் கூறினர். ஆனால் சர்புதீனை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்கிறோம், அங்கு வந்து புகார் கொடுக்குமாறு காவலர்கள் கூற அதில் நம்பிக்கையில்லாத மக்கள் பணம் வாங்கி கொண்டு அவரை வெளியில் விடமாட்டீர்கள் என என்ன நிச்சயம் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நான் இவரை கையை பிடிச்சிருக்கேன். நான் ஸ்டேஷன்ல போட்டு போறேன். கையோட வாங்கி போடுங்க போவாங்க. இப்போ நீங்க அவனுக்கு போயிட்டு இவன் ஏதாச்சும் உங்களுக்கு காசு கொடுத்தா நீங்க அவனை விட மாட்டீங்க. எங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? நான் ஸ்டேஷன் அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டோம் என அவர்களை சமாதானம் செய்து அமைதிப்படுத்திவிட்டு சர்புதீனை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தனர். பின்னர் சங்கர் நகர் மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த சர்புதீன் கட்டட வேலைக்கு ஆட்களை மொத்தமாக அழைத்து செல்லும் நிறுவனம் நடத்தி வந்ததாகவும் அதில் பலரை வேலைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு ஊதியம் கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டு சென்னைக்கு ஓடி வந்து அலியன்ஸ் குரூப் கேலரியா அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியேறியதும் தெரிய வந்தது. ஏற்கனவே திருமணமான சர்புதீனுக்கு குழந்தைகள் இல்லை. இந்த நிலையில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சர்புதீன் மீது போக்சோ வழக்கு பாய்ந்துள்ளது. செக்யூரிட்டி பாதுகாப்பு, பூங்கா உள்ளிட்ட வசதிகள் ஒரே இடத்தில் கிடைத்துவிடும் என்பதற்காகவே பல லட்சங்களை கொட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகளை வாங்கி குடியேறுவதாகவும் அங்கும் பாதுகாப்பு இல்லை என்றால் என்ன செய்வது என மக்கள் புலம்புகின்றனர். மேலும் ஒரு சிலர் தங்கள் வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு சென்று விடுவதால் அவர்களிடம் புகார் அளித்தாலும் கண்டுகொள்வதில்லை எனவும் குற்றம் சாட்டினர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் கந்தன்.